ஸ்லாக்கியமாக நடக்கிறதுக்கு இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக சிறிது நேரம் ஆண்டவரை ஆராதிப்போமா? எல்லா கண்களை மூடி தேவனை நோக்கி. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். கரங்களை உயர்த்தி ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையில எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம். எங்கள் மத்தியில் வாசம் செய்தபடியால் உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையில எங்களோடு பேசுவீராக, வார்த்தை தருவீராக. துதிக்கின்ற மகிமை நமக்கு ஒருவருக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையில உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, பேசும்படியாக தேவன் தந்த ஒரு வசனம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பல முறை நம்ம சோர்ந்திருக்க வேளையில, நம்ம ஒண்ணுமே முடியலையே, பல காரியங்களை செய்யணுமே வாஞ்சியோடு இருக்க வேளையில ஒரு சோர்வுல செய்ய முடியாதபடி நம்ம இருதயத்தில் ஒரு கலக்கத்தோடு இருக்கும்போது நமக்கு பலத்தை கொடுக்கிறது அது கிறிஸ்துவின் பலன் தான். அவருடைய பலன் நம் செய்ய முடியாத காரியங்களையும் செய்யும்படியாக இருக்கிறது. இந்த வேளையில் உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் சில காரியங்களை உள்ளத்தில் போட்டிருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 18:1 என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீதுக்கு பலன் கர்த்தரே. பல சூழ்நிலை கடந்து போன போதும் ஆண்டவரையே நம்பியிருந்தார், அவருடைய பலத்தையே நம்பியிருந்தார், ஆண்டவரை முழுமையாக நேசித்தவனாக இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மாத்திரமே பலனா இருக்கிறார். பாருங்க, மனிதன் முகத்தை தான் பார்க்கிறார். நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க தேவைகளை, ஏக்கங்களை தேவன் தான் பார்க்கிறார். நம்ம வெளிப்படையாக சந்தோஷமா இருக்கலாம், வெளிப்படையாக நல்லா இருக்கலாம். ஆனா உள்ளான மனிதன் சோர்வாக இருந்தால் பல காரியங்களை செய்ய முடியாது. அந்த உள்ளான மனிதனின் தேவைகளை சந்திக்கிறவர் நம் தேவன். உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறவர் நம் தேவன். இந்த வழியிலையும் ஆண்டவர் 3 காரியத்திலிருந்து பலன் கொடுக்கிறார். அதை பற்றி உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, பாவத்திலிருந்து
பலன். பல முறை நாம் ஏதாவது பாவம் செய்தோம் என்றால் சோர்வாகி விடுகிறோம். அந்த பாவத்தை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலைகளை நம்மளால முன்பாக கால எடுத்து வைத்து காரியங்களை செய்ய முடியவில்லை. யோவான் 8:34 சொல்கிறது, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக. இயேசு சொல்கிறார், பாவம் செய்கிறவன் எவனோ அவன் பாவத்துக்கு அடிமையாகிறான். அந்த பாவம் நம்மளை அடிமையாக்கி விடுகிறது. ஆண்டவரோ சொல்கிறார், நீ பாவத்தில் அடிமையா இருந்தாலும் நீ அவரை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு பலத்தை கொடுத்து அந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்டு உன்னை மன்னித்து நீ நிற்கும்படியாக நான் செய்வேன். அன்பானவர்களே, அவர் நம்ம பாவத்திலிருந்து மீட்டு நம்மளை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனா இருக்கிறார். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 23:3 நம்மளை நீதியில் பாதையில் அவர் நடத்துகிறார். என்னதான் பாவத்தில் இருந்தாலும் என்னதான் தப்பு செய்திருந்தாலும் நம்ம அந்த குற்றத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது நம்ம அவளை தூக்கி எடுத்து உன் பாவத்தை மன்னித்து உன் சோர்விலிருந்து உனக்கு புது பலனை கொடுத்து உன்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். எதிர்பார்க்காத பல காரியங்களை நீ அனுபவிக்கும்படியாக உன்னை தேவன் நடத்துகிறார். இரண்டாவது பலன், சோர்வு. வாழ்க்கையில பல சோர்வுகள் நம்மளை தாக்கி விடுகிறது. முதலாவதாக சொன்னேன், பாவம் இருந்தாலும் நமக்கு சோர்வு வரும், கஷ்டம் வரும். பாவம் வரும்போது செய்யும் போது நமக்கு நம்முடைய சிந்தைகளே மாறுபட்டு விடும். இரண்டாவதாக சோர்விலிருந்து ஆண்டவர் நமக்கு பலனை கொடுக்கிறார். லூக்கா 13:11-13 படி அந்த கூனியாக இருந்த 18 வருடமாக கூனியாக இருந்த ஒரு ஸ்திரியை தேவன் தொட்டு அவளை அந்த கட்டிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்தார். பாருங்க, 18 வருடம் அவள் மேல பார்த்ததே கிடையாது, வானத்தை பார்த்ததே கிடையாது, மேல யார் முகத்தையும் சரியாக பார்த்திருக்க முடியாது. ஆனா தேவனிடத்தில் அன்று வந்த போது தேவன் அவரை தொட்டு அவளை சொஸ்தமாக்கினார். அவள் பாருங்க, அன்றுதான் வானத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருப்பார். கட்டுகளோடு நம்மளும் பல முறை நம் வாழ்க்கையில் கட்டுகளோடு நம்ம வாழ்க்கையை கடந்து செல்கிறோம். பல கட்டுகள் நம்மளை கூனியாக செல்ல வைக்கிறது. ஆனா பலர் என்ன பண்ணுறோம், தேவனிடத்தில் கேட்பதில்லை, தேவனிடத்தில் நாம் போவதில்லை. அந்த கட்டுகளோடு நம் வாழ்க்கையை நாம் கடந்து செல்கிறோம். பலர் நல்ல அழகான காரியங்கள் பாருங்க, அந்த ஸ்திரீக்கு அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுத்த அந்தவள் வானத்தை அண்ணாந்து பார்த்திருப்பார், அழகான மரங்களை பார்த்திருப்பார், அழகான பறவைகளை பார்த்திருப்பார், இயற்கை அழகை ரசித்திருப்பார். பலர் இயற்கை ரசிக்காதபடி கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் போவதில்லை. எனக்கு அன்பார்களே, நீங்க தேவனிடத்தில் போகும்போது அவர் உங்களை தொட்டு உங்களை சுத்தமாக உங்கள் கூனி உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். சாத்தானின் பிடியிலிருந்து உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க என் தேவன் வாஞ்சோடு இருக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். அதை செய்ய அவருடைய விருப்பமே அதுதான். என் பிள்ளைகளுக்கு கட்டிலிருந்து நான் ஒரு சுகத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் விடுதலையோடு நடக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். என் தேவனுடைய வாஞ்சி அதுதான். நாம் அவரிடத்தில் போகாமல் நம்முடைய வாழ்க்கை அந்த கட்டான வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நாம் பல காரியங்களை செய்கிறோம். ஒரு முழுமையான வாழ்க்கையை அனுபவிக்காமலும் நம் வாழ்க்கையை கடந்து செல்கிறோம். தேவன் அவருடைய வார்த்தை மூலமாக நம்மளை பலப்படுத்துகிறார். அவர் சில காரியங்கள் மூலமாக அவர் பலப்படுத்துகிறார். ஆவியானவர் மூலமாக நம்மளை பலப்படுத்துகிறார். எனக்கு அன்பார்களே, உபாகம் 8:18 படிக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தின் பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த வேளையிலும் உங்களுடைய சூழ்நிலை என்ன? பாவத்தின் மூலமாக பலன் இல்லாமல் இருக்கிறீர்களா? இல்லை என்றால் சோர்வு மூலமாக ஒரு பலனற்றவர்களாக இருக்கிறீர்களா? இல்லை வாழ்க்கையில கட்டின் மூலமாக கூனி ஒரு சாத்தானின் பிடியில் இருக்கிறீர்களா? எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க என் தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த வெள்ளையும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுக்கு பலனை கொடுக்கிற கிறிஸ்துவினால் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய ஆகும்பா. எங்கள் பலனா இருப்ப தேவனுக்கு நன்றி. இந்த வேளையில் ஆண்டவரே,
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அருமை பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. அவர்களை தேவைகளை அறிந்து தேவன் நீர் அவர்களை பலப்படுத்த உமால் ஆகமப்பா. ஆண்டவரே, பாவத்தினால் ஆண்டவரே பலமில்லாமை இருக்கும் பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. சோர்வில் இருக்கும் பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, கட்டில் இருக்கும் அருமை பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய கரத்தால் தொட்டி இவர்கள் நீர் சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே, இவன் தேவ பலத்தை கொடுப்பீராக, ஒரு பூர்ண சுகத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, வியாதியினால் கூனி குறுகி இருக்கும் ஆண்டவரே பலவீனமாக இருக்கும் அன்பின் பிள்ளைகளை தேவனுடைய கரத்தில் கொடு. ஆண்டவரே, என் தேவனுடைய ஆணி படிந்த கரங்களால் தொட்டு ஆண்டவர் ரத்த படிந்த கரங்களால் தொட்டு தேவன் சுகத்தை கொடுப்பீராக, குணப்படுத்துவீராக, விடுதலை செய்வீராக, இவர்களை சாட்சியாக நிறுத்துவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பலர் எங்களுக்கு கடிதம் மூலமாகவோ சகல சாட்சிகளை சொல்லி தொலைபேசியிலும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, எங்களை உற்சாகப்படுத்துகிறது. இந்த வேளையிலும் உங்களுக்கு தேவைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்ய அவளோடு காத்திருக்கோம். நீங்கள் எங்களோடு இமெயில் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ இந்த கடிதம் மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபம் செய்ய அவளோடு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் கேட்ட இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ரஞ்சித் அண்ட் ஆனா மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 1, பெத்தானி, மேத்தா அவென்யூ, பாலாஜி நகர், சவுத் பார்க் ரோட், அண்ணா நகர் மேற்கு, சென்னை 40. செல்போன் 9551999910. தொலைபேசி எண் 04426156884. இமெயில் ranchchris@gmail.com. வெப்சைட் ra-ministries.org மற்றும் ra-ministries.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.